அண்ணாமலை தெரியுங்களா? சொல்லுங்க. பிஜேபியில் மாத்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் காணாம போயிட்டாங்கன்றாங்க, உண்மையா? காணாம போனாருன்னு சொல்லல. அவர் எப்பவுமே எதுக்கும் ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பாரு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அவருக்கு ஒரு மாசு இருக்கு. அவர் ஆக்சுவலா நான் பிஜேபியில் இருந்தவன் தான். அது மாதிரி மாற்று கருத்தே கிடையாது. என்னைக்கு அண்ணாமலைக்கு உண்டான பவர் போச்சோ அதோட நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு இப்போ டிவிக்கில் விஜயோடைய குரூப்பில் இருக்கேன். ஏற்கனவே நான் விஜயோடைய ரசிகன். நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாலே விஜயோடைய இதில் தான் இருக்கேன். நான் என்ன அப்போ நினைச்சா அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை உண்டு என்றைக்குமே. ஏன்னா ஒரு படித்த ஒரு மனுஷன், ஒரு அதிகாரி, கட்சியை விட்டுருங்க. அவர் என்ன ஆரம்பிக்க போறாரு, சப்போஸ் விஜயோட சேரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஸ்டேட் பரவான மனிதர், அதை சொல்லலாம். ரெண்டாவது இவருக்கு கட்சி ஆரம்பிக்க தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதி இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இவர் பேச ஆரம்பிச்சா எதிராளி பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவே முடியாது. ரெண்டாவது இப்போ அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை சப்போஸ் தேர்தலுக்கு அப்புறம் முன்னாலேயே கட்சி ஆரம்பிக்கிறாரு வச்சுங்க, அதில் போட்டி மும்முனை போட்டியாக வரும். மும்முனை போட்டி தான். ஏடிஎம்கேவா அண்ணாமலையா விஜயா. சப்போஸ் 2 பேரும் கொஞ்சம் பாதியாக இருந்தாங்க அப்படின்னு சப்போஸ் விஜய் அண்ணாமலையும் சேர்ந்தாலும் வைங்களேன், மக்கள் வெயிட்டு தனி. எலெக்ஷனுக்கு அப்புறம் சேரட்டும், எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லாம் தனியாக தான் இருக்கட்டும். எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக விஜய் ஒரு படித்தவர், ஒரு முன் அனுபவசாலி, மக்களிடம் பேர் வாங்கினவர், எந்த கெட்ட பேரும் எடுக்காதவர் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கு இந்த யார்கிட்டையும் அதாவது அண்ணாமலையை சொல்றேன். அண்ணாமலையை காவல்துறையிலிருந்து நீட்ட வெளியே வந்தார். தான் கட்சி வேணும், இந்த கட்சி நம்மளை மதிக்குது, அவர் போல அவரை தேடி கூப்பிட்டாங்க. கடைசியில் அவருக்கு தகுந்த பதவி கொடுக்கல. ரெண்டாவது அவர் கேட்ட கேள்வி ஏடிஎம்கே பற்றி அவருக்கு விமர்சனம் வைக்கிறதும், டிஎம்கே பற்றி விமர்சனம் வைக்கிறதும், மேலிடத்துல ப்ரெஷர். ஐயோ இருக்கிற பிஜேபி பேருமோன்னு போகாது, நல்ல பேர் தான் இவர் பேச, அண்ணாமலை பேச பேச நல்ல பேர் தான் அவருக்கு. அதை சில பேர் புரிஞ்சிக்காம நயனா நாகேந்திரனை போட்டாங்க. நயனா நாகேந்திரனை போட்டாலும் இன்னமும் எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை பேச்சு தான் அடிப்படும். அதில் மாற்றம் இல்லை. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலும் போய் சேராமல் தன்னிச்சை ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக வருதா எனக்கு தகவல். அப்படி வந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு என்ன ஒரு மவுசோ அதே மாதிரி அண்ணாமலைக்கும் உண்டு. அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர் தான் விரும்புகிறாங்க. ஏஜ் ஆனவங்க வெளி விட்டு போயிடணும். போகாமல் நானே இருப்பேன் எங்கள் அப்பா மாதிரி நானே இருப்பேன்னா வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது அண்ணாமலை அரசியல் வாரிசு பண்ணக்கூடிய நபர் அல்ல. ரெண்டாவது விஜய் வந்தாலும் விஜய் அரசியல் வாரிசு பண்ண நபர் கிடையாது. அவர் வேற, அவர் பையன் ரூட் வேற, சம்பந்தமே இல்லை. பிற்காலத்தில் மக்களை ஆதரிச்சு ஐயா மாதிரியே பையனும் வரணும்னு அவர் சொல்ல முடியாது. எவ்வளவு கட்சி தலைவர்களை நீங்க கணிப்பு சொல்லியிருக்கீங்க, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை அவர்களை 2026 ஒரு மாற்றம் இருக்கு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தனியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், இல்லைன்னு மறுக்கல. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமா ஒரு நல்ல மனிதர்கிட்ட போய் ஜாயின் ஆகிட்டாருன்னா, தனி கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை இதோட சேர்த்து வச்சுக்கிட்டாருன்னா, இல்லை அவருக்கு வேணுங்கிற பதவிகள் ஏதாவது வேணும்னு கேட்டால் கூட கண்டிப்பாக விஜய் 2026 தான் ஜெயிச்ச பிறகு ஜெயிக்கல, கொஞ்சம் தேவைப்பட்டது, அதுக்கெல்லாம் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக அண்ணாமலையை கூப்பிடுவார். நீங்க இப்படி சொல்றீங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அண்ணாமலைக்கு பயம், தனி கட்சி ஆரம்பிச்சா பிஜேபி அவர் ஆஃப் பண்ணிடுவாங்கன்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆள்லாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது. பயப்படுற ஆளா இருந்தேன்னா ஐயோ தேவையில்லையேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ரூட்டை போட்டு போலீஸ் வேலையை பார்த்துட்டு போயிருப்பாரு. ஏங்க ஒரு தமிழன் கர்நாடகத்தை தன்னுடைய ஃபிங்கர் பிங்கில் வச்சிருந்தானு ஐயா. அவன் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லா ஸ்டேட்டோட ரொம்ப ரஃப் அண்ட் டைப் ஆனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா தான். பேசுனா அடிப்பான். அந்த ஊரில் அதான் ஒன்று, நம்ம ஏதோ பண்ணணும் பதிலுக்கு செய்வோம். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க கோவம் வந்தது வச்சுங்கன்னா, நம்ம கேபிஎன் பஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம், டூரிஸ்ட்டு. அதோடைய கோட்டையே சேலம், அதோடைய ஹெட் ஆஃபீஸ் சேலம், அதோடைய அதிக பஸ் ஓடக்கூடிய இடம் பெங்களூர். அந்த காவேரி பிரச்சனைக்காண்டி டோட்டல் அந்த பஸ் கம்பெனியை லாஸ், டோட்டலி கிளைம் பண்ண முடியல, இன்சூரன்ஸ்லாம் ஒன்றுமே கிடைக்கல அவங்களுக்கு. அப்படியே லாஸ் பண்ணிட்டாங்க. பெரிய நிறுவன சாம்ராஜ்யத்தையே அழிச்சவங்க அவங்க. அதே இடத்துல ஒரு தமிழை அவங்களை விரல விட்டு ஆட்டிகிட்டு இருந்திருக்கான் பாரு. அவன் அங்கே பயப்படாமனா இங்கே பயப்பட போகிறான். அவருக்கு சட்டம் தெரியும், நியாயம் தெரியும், தர்மம் தெரியும். அதெல்லாம் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கட்சி ஆரம்பித்தாலும் மக்கள் லைக் பண்ணுவாங்க. இல்லை விஜயோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நல்லவன் சேரும்போது ஒரு எதிரியை அழிக்கலாம். ஐயா, நீங்க அண்ணாமலை அவர்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்க. திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் இருப்பார்ல,
அவர் வந்து அண்ணாமலை அவர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாரு. அவரு அவங்க வீட்டில் உள்ளவங்களை தவிர எல்லாரையும் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு என்ன நினைக்கிறேன்னா, யாரை பத்தி பேசினாலும் கட்சியை பத்தி தவிர இவங்களை வீடு பத்தி பேசினா அவருக்கு ஏதோ கட்சியிலேருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவரை பத்தி இவ்வளோ அமௌண்ட்டு, இவரை பத்தி இவ்வளோ அமௌண்ட்டு, இவரை பத்தி அமௌண்ட்டு. முதல்ல அவன் கிருஷ்ணமூர்த்தி அவன் தெருவில் இருக்கிறவனுக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கான்னு பாரு. கிருஷ்ணமூர்த்தி இருக்கிற தெரு இருக்கு பார்த்தீங்களா, ஏரியா, அங்க அவனை பத்தி விசாரி. ஐயா நீங்க வேற ஐயா, தொண்டை விக்கிச்சுன்னு வீட்டு வாசல பண்ணி தண்ணி கேட்டேன். கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து மினரல் வாட்டர் தான் நாங்க வச்சிருக்கோம். அது எங்க பர்பஸுக்கு தான், நாங்க குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு தான் வீட்டுல வச்சிருக்கோம். நீங்க நம்ம வீட்டுல கேட்கறீங்க, பக்கத்து வீட்டுல கேளுங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. அவரெல்லாம் மனுஷன் பேசுறீங்களா? சரி, அந்த ஆள் பேசினா லேடிஸ் வரும்னு நினைக்கிறான். இங்க எனக்கு பிளஸ் பாயிண்ட் அதான், விஜய் ஜெயிக்க போறான்னு சொல்றது பிளஸ் பாயிண்டே கிருஷ்ணமூர்த்தி தான் எங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மீட்டிங்ல பெண்களே அண்ணாமலையை பத்தி பேசினாலும் சரி, விஜயை பத்தி பேசினாலும் சரி, அவர் யாரை பத்தி பேசினாலும் சரி, பெண்கள் அவர் கூட்டத்தில் இவர் வந்தாலும் இருக்க மாட்டேங்கிறீங்களா? எங்களுக்கு இல்லாத ஆச்சு. பெண்கள் கூட்டத்துக்கு வந்தாதானங்க நமக்கு சப்போர்ட்டு. இவர் வார்த்தையெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எந்த டிக்ஷனரி எடுத்து பேசுறானே தெரியல. அவனுக்குன்னு ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா தயவு செய்து இந்த டிக்ஷனரியை கிருஷ்ணமூர்த்தி அவர்களே உங்களுடைய பீரோல வச்சு பூட்டிங்க, வெளியே எடுத்து வச்சிடாதீங்க. உங்க பசங்க அதை படிச்சா இன்னும் கட்டிவிடுவான். ஏற்கனவே நாடி தள்ளுது. இந்த மாதிரி ஒரு ஆள் டிஎம்கேல இருக்கணும். ஏற்கனவே இப்போ ஒரு தீப்பொறி 6-3 ஒருத்தர் இருந்தாரு. இதை மாதிரி பேச்சுக்கிற ஆட்கள் எழுதுனாதான் கட்சி பேர் கெடும். நமக்கு அப்பதான் நல்லது. அவங்களே அவங்களை அழிச்சுக்குவாங்க. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் துணிந்து வந்து டிஎம்கேவோட ஃபைல்ஸ் நிறைய வெளியிட்டாரு, அதிரடியான அரசியல பண்றாரு. அது எப்படி அவர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, அந்த ஆள் முதல்ல ஃபைலை தூக்கிட்டான். தூக்கினதை ஒன்னு பிரிச்சு தள்ளுவான். ரெண்டாவது அவனே கேட்டாலும் அவனுக்கு எல்லாரும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க ரெக்கார்டை. போடுங்கோங்கிறான். இந்த ஆளு வேண்டாம்னு பார்க்க முடியலடா அப்படிங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஊர் பெற்ற புகார் அவர்கிட்ட வருது. எல்லாமே சட்டப்படி நடக்கும். 2026 நீதி கிடைக்கும்.